முதலமைச்சர் உடனடியாக நிலம் ஒதுக்கிட்டாரு, பணம் கொடுத்துட்டாரு, வேலை கொடுத்துட்டாரு, சிவி வச்சுட்டாரு, சாரியும் கேட்டார். இதை தவிர ஒரு முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்னாங்க. கடைசியில் அஜித்குமாரோட தம்பி நவீன்குமார் சொல்கிறாரு, வேலை இருக்கிற ஊர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வேலை இடம், சுடுகாட்டு பக்கத்தில் யாருமே குடியிருக்க முடியாத இடத்துல 3 சென்ட் மொத்தமே 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பயன்படுத்த முடியாத ஒரு நிலம் ஊருக்குள்ளே இருக்கிறவனை கொண்டு போய் 8 கிலோமீட்டர் சுடுகாட்டு பக்கம் வாழ்றா போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டா லேண்டு. அப்புறம் 5 லட்சம் பணம், அதுவும் அரசு கொடுக்கல. ஒரு தனி மனிதராக திரளுங்கன்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தனி மனிதனாக மக்களிடத்தில் பெற்று, கட்சிக்காரன் பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் 5 லட்சம் கொடுக்குறாரு. அந்த கொடுத்த பணத்தை கூட எவ்வளவு கொடுத்தேன், எங்கே கொடுத்தேன் அப்படிங்கிறத அதை பெருமை பீத்தலை. 5 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு சைலண்டாக போகிறார். விஜய் அவர்கள் அவர் 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறாரு. ஒரு விஜய் 2 லட்சம் கொடுக்க முடியுது, அண்ணன் சீமான் 5 லட்சம் கொடுக்க முடியுது. ஆனால் அரசு சார்பாக கொடுக்காம பெரிய கருப்பன்ட்டு சொல்லி ஒரு 5 லட்சம் பணத்தை கொடுக்குன்னு சொல்லி